அன்பு தமிழ் சொந்தங்களோட ஒரு வணக்கம். இன்றைக்கி இந்த காணொலி எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரூரில் 41 பேர் இறந்து போனதுக்கு விஜயோட அரசாங்கம்னா தமிழ்நாட்டு முதலமைச்சரோட அரசாங்கம் அதில் 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருந்து. அந்த அரசு வேலை கொடுத்துருந்ததை எதிர்த்து நிறையா அமைப்புகள் மட்டும் இல்லை, நிறைய பேர் அதுக்கு எதிரான குரல்கள் கொடுத்துருந்தாங்க. எப்படி நீங்கள் உங்களை பார்க்க இறந்து போனவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையிலேருந்து காசை போட்டு நீங்கள் ஏதாவது உதவிகள் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி நீங்கள் அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அதை பேசியிருந்தாங்க. அதை நிறைய விமர்சனத்துக்குள்ளாக இருந்து. ஆனால் அதையும் மீறி விஜய் அரசாங்கம் அந்த 31 பேருக்கு அரசு வேலை கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி நீதிமன்றத்துக்கு போயிருந்து, நீதிமன்றத்தில் போய் அந்த அவங்களுக்கு வேலை கொடுத்தவங்களுக்கு அந்த அரசாணையை தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை தொடர்ச்சியாக நம்ம தமிழக வெற்றி கழகம், இது விஜயோட அரசியல் கட்சியிலேருந்து நிறைய மாணவர்கள், நிறைய இளைஞர்கள் தினசரி ஒரே அழுவையாக இருக்குது, ஒரே வருத்தப்பட்டு நிறைய காணொலிகள் போடுறாங்க. தொடர்ச்சியாக சீமானை கண்டிச்சோம், இல்லை நாம் தமிழர் கட்சியை கண்டிச்சோம் நிறைய காணொலிகள் போடுறாங்க. எனக்கு என்னன்ட்டே புரியல. அன்னைக்கு 41 பேர் இறந்து கிடக்கும்போது ஒருத்தரும் அதுக்கான ஒரு ஆதரவாவோ இல்லை என்னவோ ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத இதே ஆட்கள் அங்கே 41 பேர் இறந்ததுக்கு ஒரு வருத்தம் இல்லை. நீங்கள் அந்த நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வாரத்தில் கில்லி படம் ஒன்று மறுதிரையிட்டாங்க. அந்த திரையரங்கில் ஒரே கூத்தாட்டம், ஒரு வழி, ஒரு உணர்வு, ஒரு மெழுகுவத்தி ஏற்றி இவங்க அஞ்சலி செலுத்தாத இவங்க இன்னைக்கு ஐயோ அந்த 41 பேர் குடும்பத்தை நீங்கள் இப்படி தெருவில் இழுத்து விட்டுட்டீங்களே, உங்களுக்கு ஈவு இறக்கம் இல்லையா, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா அப்படின்னு சொல்லி இவங்க அவ்வளோக்குள்ளே வருத்தப்படுறாங்க. அவ்வளோ வருத்தம் இருக்கிறவங்க அன்னைக்கு 41 பேர் சாகும்போது நீங்களாம் எங்கே போய் ஒளிஞ்சிருந்தீங்க? ஒரு இது ஒரு வருத்தம். அடுத்த வாரமே கில்லி படம் மறுதிரைக்கு வந்திருக்கு. திரையரங்குல ஒரே கூத்தாட்டம். நீங்கள் மற்றவங்களுக்கு பாடம் எடுக்கிறீங்க, 41 பேருக்கு கொடுத்த இதை வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டீங்களேன்னு சொல்லி நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு பாடம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. நன்றி.